ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு இருசா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கார் சேலர் டீலர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் சண்டே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பயங்கரமான வியூஸ் போயிருக்குது. என்ன வீடியோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஆயிஷா கோட் ஃபார்முக்கு தான் போயிருந்தேன். நானும் ப்ரோவும் போயிருந்தோம், ரயான் ப்ரோவும். போயிட்டு அப்படியே புக் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி, இப்போ வாங்க ரொம்ப பேசாமல் இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்ஜெக்டிவ் இல்லை, என்னமோ வைல் ஸ்டார்டிங்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கானுங்க. ரிமூவ் அப் த ட்ராஷ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஆஃபீஸ். இப்போ என்ன சொல்கிறானுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த குப்பைங்களெல்லாம் பொறுக்க சொல்கிறானுங்க. பொறுக்கிட்டு எங்கே கொண்டு போய் போடுறதுன்னு தான் தெரில சுத்தமாக. சரி வாங்க, பொறுக்கிட்டு எங்கேயாச்சும் போட்டு விட்ருவோம். எவன் கேட்பான், என்னடா இது இன்ஜின்னு நினைக்கிறேன். இது கார் வாங்கி விற்று அப்படியே ஓட்டி நல்லா அப்படி பண்ணுற கேமு. சரி, இப்போ நெய்பர்ஹுட்டுக்கு போக சொல்கிறாங்க. நெய்பர்ஹுட்னால் ஒரு ஊர். அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ண சொல்கிறானுங்க. இப்போ சைடில் ட்ராவலிங் அப்படின்னு போட்டு விட்டானுங்க. ட்ராவல் ஆகிட்டோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கார் வாங்கணும். இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஹோண்டா காருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துருவோம். ஐ திங்க் என்னடா யூ கேன் சி த டீட்டெயில்ஸ். படிச்சுக்கோங்க, எனக்கு படிக்கிறதுக்கு தெம்பில்லை. சரி வாங்க அடுத்து பார்ப்போம். ஹோண்டா கார் தான். பைக் கொடுக்கலாமா, கொடுத்துடலாமா என்ன? கொடுத்தாச்சு. சரி, காருக்குள்ளே ஏறிட்டு டேரெக்டாக நம்ம இடத்துக்கு போயிட்டு ஓட்டுறேன். இந்த காரு பறக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே ரேஸ் கார் மாதிரி இருக்குது. பழைய காலத்து ரேஸ் காரு. பழைய காலத்து ரேஸ் கார்லாம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கைஸ். தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. என்னடா இது இவ்வளோ மெதுவாக போகுது? நானும் என்ன 200 km/h போகணும்னு நினச்சேன். சரி, ஏதோ ஒன்று வாங்கியாச்சு. இது என்ன விற்கிற கேம் தானே, அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுவோம். நான் ஏன் அந்த ஆரோ மார்க் காமிக்கிற இடத்துல போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ரோடு இல்லாத சைடில் காமிக்குது. நம்ம எப்பயுமே டீசெண்டாக தான் ஓட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி ஓட்டிகிட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படியே அவனு சொல்கிற மாதிரி ஓட்டிகிட்டு போயிடணும். அந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் இருக்குது. என்ன லொக்கேஷன் பார்த்தா நம்மளோட கார், என்ன சொல்கிறது, கார் மார்க்கெட்டாக என்ன எதுவோ ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நிறுத்தியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இறங்க சொல்கிறான். இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே போகணுமா, வெப்பேஜ்னு ஒன்று இருக்குமா, அதுக்குள்ளே போயிட்டு ஹோண்டா நம்ம காரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குமா, ப்ரைஸ் செட் பண்ணி போஸ்ட்டு டைட்டில் போட்டு அதை விற்றுணுமாம்மா. இது எல்லா கேம்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எனக்கு தெரில கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த கேம் ஒரு டைம் விளாண்டுருக்கேன். விளாண்டுனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னடா இது 18 லட்சம் போட்டு விட்டேன் தெரியாமல். 15,000 போட்டு விடுவோம், அதுதான் கரெக்டாக இருக்கும். பத்தலையா? 14 வரல. இப்போ 13 வருவியாடா? 13,000 வந்துட்டான். புட்டான் சேலு கொடுத்துட்டேன். என்னடா அதுக்குள்ளாட்டி இத்தனை கஸ்டமர் வந்துட்டானுங்க. சரி, ஏதோ ஒன்று நம்ம காரை விற்று விட்ருவோம். இந்த கார் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா 13,000க்கே போயிடுச்சு. அப்படி இப்படி பேசி இப்போ ஒரு 15,000 ரூபாய்க்கு போட்டிருக்கலான்னு நினச்சேன். பார்த்தா செருப்படி விழுகும் அப்படின்ட்டான். சரி, இப்போ இது என்னதுரா, கண்டெய்னருக்கு போக சொல்கிறானுங்க. கண்டெய்னருக்கு ட்ராவல் பண்ணியாச்சு. ஏன் கண்டெய்னருக்கு போக சொல்கிறானுங்க? அங்கே கார் இருக்குமா என்ன? ஆமாம், கார் இருக்க போது போல். என்னடா இது பெட் இருக்குது? ஓ மை காட் கைஸ், இதெல்லாம் சரியில்லை. நானும் உள்ள பெரிய பெரிய கார்லாம் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா இந்த படத்துல இல்லை, பைக் எக்ஸ்போர்ட்டு தான் நினைக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இப்படி தான் வரும். கடல்லேருந்து கண்டெய்னர்லேருந்து அனுப்பி விடுவாங்க. நானும் அதே மாதிரி காரில் அனுப்பி விடுவாங்கன்னு நினச்சா பார்த்தா ஏமாற்றி விட்டாங்க கைஸ். ஏமாற்றி விட்டாங்க. இது என்ன கார்? போர்ஷுன்னு நினைக்கிறேன். போர்ஷ் எவ்வளோ அதிகமாக தான் வரும் எனக்கு தெரியும்.
அதனால் நம்ம வந்து வாங்காமல் போயிடலாம். இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கார் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்குதாமா. இங்கே பஸ் ட்ராவல்லையும் வந்து காமிச்சிருக்கு கார் மார்க்கெட்டுன்னு. அங்கே போயிடலாம். ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து முஸ்டாங்கர் தான் இருக்குது. செகண்ட்லாம் வந்து ஃபெராரியெல்லாம் இருக்குது. நம்மள்கிட்ட அந்தளவு காசு இல்லை வாங்குறதுக்கு. ஆஹா, ஆடி வேறு ஒன்று அற்புதமாக ஒன்று கண்ணில் ஜொலிக்குதே. இப்போ வாங்கி போடலாமா? 20,000 சொல்கிறான். இன்னும் பார்கெயின் ஸ்கில் வேறு அன்லாக் ஆகலை. இந்த கேம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டேப்லெட்டு, அதுக்கப்புறம் கார் துடைக்கிறதுக்கு துணி, அந்த மாதிரிலாம் இருக்கும். சரி கைஸ், இப்போ எதுனா பர்கெயின் ஆஃபர் வந்து வாங்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட இன்னும் அந்தளவு ஸ்கில் பாயிண்ட் இல்லை. 50 XP கிடச்சிதுன்னா ஒரு ஸ்கில் பாயிண்ட்டு. சரி கைஸ், நம்ம அடுத்த கார் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கின காருன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு தான். BMW Series 1 வாங்கியாச்சு. இது வச்சு பறக்கும்னு நினைக்கிறேன். அதை விட கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட நான் எடுத்துக்கிறேன்டா. இது என்னடா 7,000 சொல்கிறான். நம்மள்ட்ட இருக்கிறது 6,000 வரமாட்டான் எப்படி இருந்தாலும். சரி வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு இல்லை, ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கேமில். ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. இங்கே என்னடா இவ்வளோ கொக்கோகோலா டின்லாம் இருக்குது. நானும் எவனோ கடைக்குள்ளே வந்துட்டு போயிருப்பானு பார்த்தேன். இந்த கேமில் சவுண்டு ரொம்ப உருன்னு சவுண்டு விடுது இந்த BMW. சரி, இப்போ பெட்ரோலை போட்டுடலாம். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ ட்ராஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடலாம். போட்டுட்ருக்கோம். ஏன் ப்ரோ இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டால், அதெல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் பேசினேன். சரி, ஆஃபீஸ் இங்கே தான் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு எங்கடா BMW இந்த இங்கே தான் இருக்குது. போட்டு விட வேண்டியதான். எவ்வளோ வரும்? ஒரு 25 போட்டு விடுவோம். 25,000. என்னடா 25 லேக் போடுறேன். சரி, போட்டாச்சு. எவனாவது வந்து வாங்குவான், நம்பிக்கை வைப்போம். சரி, இந்த கேமில் எனக்கு என்ன வேணும்னு எனக்கு இல்லை, நம்மளுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்டால் பணக்காரன் ஆகுவேனா இல்லையா அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட்லேயே வந்து நம்ம ரிச் ஆகிட்டோம்னா நம்மளோட என்ன சொல்கிறது அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம் கைஸ். இங்கே என்னடா போர்டு வச்சுருக்கீங்க? ஏன் கடையா? நல்லா தான் போச்சுடா, நிறையா பேர் வருவானுங்க. புதுசாக ரிப்பேர் கடையில் இருக்குது, என்னடான்னு தெரில. சரி, அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரிப்பேர்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒரே வந்து இரும்பல், காஃப், சளி, இதனால தான் வீடியோ போடல. இனிமேட்டுக்கு வந்துடும். இந்த காரை ஃபஸ்ட்டு நம்ம விற்கணும். ஃபஸ்ட்டு கதவு பூட்டிக்கலாம், ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் போது கஸ்டமர் வந்துட்டாங்க. அடுத்து வந்ததுக்கப்புறம் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணல, கொஞ்சம் வந்து திருப்பி பார்த்தேன். சென்சிட்டிவிட்டி கரெக்டாக இல்லை, அதுதான். சரி, இப்போ 12,000 வேறு வழியில் விற்றுட்டேன். என்னடா நீங்கள் அவர்கிட்ட கேட்டுருக்கலாம் முதல்லையே, நான் வேறு தப்பாக பண்ணிட்டேன். சரி, இப்போ ட்ராவலிங் காமிச்சிட்டானுங்க, அப்படின்னா ட்ராவல் ஆகிட்டுருக்குறோம். சரி, வந்தாச்சு கைஸ். எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அப்பயும் போல் கார் மார்க்கெட்டு தான். கார் மார்க்கெட்டில் வந்து ஒரே ஒரு கார் இருக்கும், ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தோம். அந்த காரை வாங்கிடலாம். BMW தான், அதே மாடலு, அதே காரு தான். ஆனால் காசு மட்டும் ஒரு 3,000 கம்மியாக இருக்கும். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஒரு லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். அப்புறம் இந்த வீடியோவுக்கு லைட்டர் கேட்டு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, எனக்கெல்லாம் தெரியாது. சரி, இப்போ இந்த காரை வந்து நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். சரி, ஓட்டிகிட்டு போயிட்டு பார்க்கலாம். இது வந்து கார் ஆக்ஷன் இங்கே நடக்கும் போல். ஆக்ஷன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் வந்துச்சு, அதை அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு பார்த்தா வேற எங்கேயோ விட்டுட்டானுங்க. சரி, நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போ உள்ளே விட்டுருலாம். மெக்கானிக் ஷெட்டுக்குள்ளே தான் விட்ருக்கேன். மெக்கானிக் ஷெட்டு கண்டுபிடிச்சேன் இந்த வீடியோவில் தான். கண்டுபிடிச்சிட்டேன், எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சேனே, அதுதான் பெருசு. இல்லாட்டி இந்த சீரியஸ் ஃபுல்லாமே
கண்டுபிடிக்காமே போயிருக்கோம். எல்லாம் கம்மி விலையாகவே கார்லாம் போயிருக்கோம். சரி, இவன் வந்து ரொம்ப நேரம் ஆக்கிட்டு இருக்கிறான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நம்ம கட் பண்ணிடலாமான்ட்டு இருக்கேன். கட் பண்ணலாமா வேணாமா? கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. சரி, அவன் ரிப்பேர் பண்ணுறத பாருங்கள். பண்ணிட்டான். நான் கட் பண்ணிவிட்டு காமிச்சேன். சரி கைஸ், இப்போ ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். வந்தோடனே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும். அது கடை பேர் எனக்கு வந்து தெரில. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விட்ருங்க. சரி, என்னடா நீ கார் எடுக்க மாட்டேங்கிற? நான் இண்டிகேட்டர்லாம் போட்டு காமிச்சேன், அசார் லைட் போட்டு காமிச்சேன், வேறு என்னெல்லாம் ஆரன் தான் இல்லை இந்த கேமில். சரி, போகிற முடியும் வெயிட் பண்ணி வச்சு போயிட்டான். இந்த காரோட கேமரானா வந்து ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, அது வாயில் வர மாட்டேங்குது. அது சும்மா திரும்பிக்கிட்டே இருக்குது. நம்ம திரும்பணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் திரும்ப மாட்டேங்குது. திரும்பாத நேரத்துலலாம் வேண்டு திரும்புது. இதுதான் எனக்கு பிடிக்கல. இதென்னடா ரேசிங் கிட்டு ட்ரிஃப்ட் கிட்டு எனக்கு தெரில. எனக்கு வந்து ட்ரிஃப்ட் கிட்டு பிடிக்காது. ஏன்னா ஸ்வை ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நான் ட்ரிஃப்ட் கிட்டு போடல. சரி, இப்போ வந்து காரில் பெயிண்ட் அடிக்கணும். பக்கத்துலேயே பெயிண்டிங் ஷாப் இருக்குது. முதல்ல பார்த்து வச்சாச்சு நண்பர்களே. அதனால் பெயிண்டிங் கடைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டியை. விட்றா வண்டியை, நல்ல வேலை இடிச்சிருக்கோம். நான் அதனால தான் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தேன். நம்ம சேனல் லோகோ கலராகவே வச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டுன்னு தான் நினைக்கிறேன். தேர்டு காரு எனக்கு முதல்லே தெரிஞ்சிருந்தால் ஃபஸ்ட்டு காருக்கும் நம்ம சேனல் லோகோவில் இருக்கிற கலரே அடிச்சு விட்ருப்பேன். வாவ், சூப்பரான கலராக இருக்குது. அதனால் இதே அடிச்சு விட்டேன். கலர் இல்லை, பாலிஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ் கொடுத்தேன். ஆனால் பாலிஷ்னாலும் ஸ்மூத்னஸ்னாலும் ஒன்று தான். மெட்டாலிக்னா வந்து கொஞ்சம் மெட்டல் மாதிரி தெரியுது, அப்படி தான் நினைக்கிறேன். மெட்டாலிக்னா என்னமோ நீங்களே ஒன்று வச்சுக்கோங்க. நான் இப்போ கேஸ் ஸ்டேஷன் கேமரா வரீங்கன்னு கேட்டால் பெட்ரோல் போட வரல. பெட்ரோல்லாம் நம்ம வந்து கையாலேயே போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கார் வாஷுக்கு தான் விட போகிறேன். ஏன்னா கார் ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் மெக்கானிக்குன்னே வாயில் வருது. சரி, என்னது வாஷ் சென்டர் என்னமோ சொல்லுவானுங்க, அந்த இடத்துல கொண்டு வந்து விட்ருக்கேன். இப்போ என்வாய்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. அது அமுக்கம் கால் அள்ளு விடுதுங்க ஸ்பீடு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ரிவர்ஸ்லேயே போயிட்டு இருந்தேன். என்வாய்ஸ் நான் அமுத்திக்கிட்டே போனேன். பார்த்தா செம்ம ஸ்பீடாக வந்துடுச்சு காரு. அப்படியும் போல் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக வருது. என்வாய்ஸ் வந்து அந்த ரிப்பேர் ஷாப்பில் போட்டது நல்லதாக போச்சு. அந்த ரிப்பேர் ஷாப்பு பேர் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரிப்பேர் ஷாப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த கடை பேர் வந்து டியூனிங் கடைன்னு சொல்கிறாங்க எல்லோரும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னானுங்க. சரி, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். இப்போ இந்த காருக்கு வந்து ப்ரைஸ் மணியை போட்டு விட்டு செல் பண்ணிட வேண்டியது தான். $17,500 போட்டிருக்கேன். எவனாச்சும் வாங்குவானுங்களான்னு தெரில. நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளாட்டி கஸ்டமர் வந்துட்டானுங்க. நல்லது தான், டக்குன்னு வர்றதும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது இல்லை, நம்ம காலுக்கு நல்லது. ஆனால் சும்மா நின்றுக்கிட்டே இருக்கோம். இந்த கேமு வந்து நின்றுட்டு தான் விளாடுவோம். ஒரு டைம் கூட உட்காரவே மாட்டோம். இப்போ விற்றாச்சு, நல்ல விலைக்கு போயிருக்கு. எக்ஸ்ட்ரா $2,000 ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு. இப்போ எங்கே ப்ரோ போகிறீங்க அப்படின்னு கேட்டால் கார் மார்க்கெட்டுக்கு மறுபடியும் போகல. ஏன்னா நம்ம பட்ஜெட் கார்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து விற்றாச்சு. இப்போ மணி ஸ்பெண்ட், அதாவது நான் இன்றைக்கி பெட்டில் படுத்துட்டேன். அதனால் இதெல்லாம் காமிக்கிறானுங்க. கார் ஆக்ஷன்னு ஒன்று திறந்து இருந்துச்சாமா. இந்த இடத்த முதல்ல நோட்டீஸ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி ஓப்பன் ஆமாம். இப்போ இவன்கிட்ட வந்து பார்த்தா சாண்ட்விட்ஜு பர்கர் எல்லாம் விற்றுட்ருக்குறான். நான் போய் வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா பை டெய்லி டிக்கெட்டுன்னு காமிச்சிட்டு எவ்வளோ ரூபா பிடுங்கலான்னு தெரில. சரி, போனால் போகுது. ஒரு காரையாச்சும் வாங்கிட்டு போயிடுவேன் அந்த காசுக்கு. ஒரு கார் கூட வாங்கலைன்னு வச்சுக்கலைங்களேன், நான் வந்து கண்டிப்பாக சேட் ஆயிடுவேன். சரி, ஃபஸ்ட்டு கார் என்னது? இது என்னடா, டாட் சார். இந்த காரோட ஒரிஜினல் பேர் வந்து டாட் சாரு. இவனுங்க வந்து டாஜி என்னமோ வச்சுருக்கானுங்க. நம்மளுக்கு புரியறதெல்லாம் டாட்ஜ். எப்படி டாட்ஜ். இப்போ இந்த கார் எவ்வளோ ரூபாய்க்கு போகுதுன்னு கேட்டிங்கன்னா $18,000 மேலே போகுது. $19,000 போயிடுச்சு. இந்த கார் முடிஞ்சிருச்சு. ஆடி ஆர்ஆர் இன்னும் கைஸ் 3 லட்சம், கிட்டத்தட்ட 4 லட்சம் கைஸ். இந்த வாங்கினா நம்மலாம் டெய்லி $1 கூட திங்க முடியாதுடா.
அந்த காரு விற்றுருச்சு, நான் கட் பண்ணிட்டேன். இதுதான் நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காராக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ்னால் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் இதுதான். இதை வந்து பிட்டுனா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது எனக்கு வர மாட்டேங்குது. சரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கார் ஆக்ஷன் பிட் அப்படின்னு போட்டிருக்கோம். சரி கைஸ், நம்ம வாங்கிட்டே இருப்போம். பார்த்தா இன்னொருத்த வாங்கிட்டான். ஏன்னா என்கிட்ட காசு வந்து அவ்வளோக்கா இல்லை கைஸ். அடுத்த காராச்சும் என் பட்ஜெட்டில் வரணும் அப்படின்னு சொல்லுங்கள். என் பட்ஜெட்டில் அடுத்த கார் வரணும். வரலனாட்டி கண்டிப்பாக ஐ எம் சேட் ப்ரோ. இது மாதிரி சேவிங்னு வந்தாலே வந்து கார்லாம் விற்க போகுதுன்னு தான் அர்த்தம். சரி கைஸ், இது வந்து டெஸ்லா காரு. 30,000 கிட்ட சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அறிவே இல்லைடா அவங்களுக்குலாம். அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க இந்த வீடியோ. ஏன்னா முடிய போகுது. அடுத்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி பல பாட்டு போட போகிறேன் இந்த கேமில். பாய் காய்ஸ்.